أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். நேற்றைய தினம் சொல்லப்பட்டதை போல ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற கணவன்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்திகள் பேசப்பட்டது. குடும்பத்தினுடைய பெருவிதமான மகிழ்வுக்கு ஒரு மனைவி எப்படி தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், மார்க்கம் காட்டியிருக்கிற வழிமுறைகள் என்ன என்பதற்கான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் தெரிய இருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய சூரத்து நிசா என்கிற ஒரு அத்தியாயம், பெண்களை பற்றிய பல்வேறு செய்திகளை பேசுகிற அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான். எப்படி ஆண்களுடைய மனநிலையை தயார் செய்துவிட்டு அவர்களுக்கான சட்டங்களை அல்லாஹு வகுத்தானோ அதை போல பெண்களின் மனநிலையும் சரி செய்துவிட்டு அதற்கான சட்டங்களை அல்லாஹு பேசுகிறான். முதல்ல ஒரு பெண் கணவனோடு வாழ்கிற போது அவருடைய மனநிலை எதை நோக்கி இருக்க வேண்டும்? எனவே அல்லாஹு தஆலா மனநிலையை தயார் செய்வதற்காக குர்ஆன்ல பேசுகிறான். முதல் செய்தி, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாய். பெண்களை பாதுகாக்கிற நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆண்கள். இது அல்லாஹ்வினுடைய முதல் செய்தி. ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பெண்கள் வாழக்கூடிய சூழல், ஆண்கள் பொறுப்பாளர்களாக இருந்து அவர்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக பெண்கள். இது முதல் உத்தரவு. அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய ரகசியம் அதுதான், நுட்பம் அதுதான். ஒரு ஆணுக்கு கீழ் தான் பெண் பாதுகாக்கப்படுவாள் என்கிற அடிப்படையில் ஆணுக்கான பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து பெண்களை நிர்வகிப்பதற்கும் பொறுப்பாளருக்குமான செய்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதை தவறாகவும் புரிஞ்சிடக்கூடாது. ஆண்கள் தான் உயர்வு, அதனால எல்லா பொறுப்பும் ஆண்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்கள் அடிமையாத்தான் வாழணும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் பேசவே இல்லை. குர்ஆன்ல பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை கூட குர்ஆனில் கிடையாது. பெண்கள் முகம் சுளிக்கிற ஒரு செய்தியை கூட அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅலின். உங்களில் சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்க ரெண்டு பேர்த்துல யார் உயர்வுன்னு அல்லாஹ் பேசல, ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வுன்னு பேசல. ரெண்டு பேருக்குள்ளேயும் நீங்கள் சமமாகவும் இருக்கல.
ஒரு சில விஷயத்தில் நீங்கள் உயர்வான சூழலுக்கு வருகிறீர்கள், ஒரு சில விஷயத்தில் பெண்கள் உயர்வான சூழ்நிலைக்கு வருகிறார்கள். எனவே 2 பேருக்கு மத்தியில் கலந்த நிலையில் சிறப்பை நாம் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறோம். இயற்கையில் அல்லாஹ் என்ன சிறப்பை வழங்கியிருக்கிறானோ அந்த சிறப்பு மாத்திரம் உண்டே தவிர உயர்வு தாழ்வு கற்பிக்க வேண்டிய சூழல் தேவையில்லை என்று 2வது உத்தரவை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்துதான் உங்களுக்கு செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அவங்க நிர்வாகிகள், அவங்க சம்பாரிச்சு, ஒரு குடும்பத்துல ஆண் தான் சம்பாதிக்கிறான், ஆண் சம்பாரிச்சு தான் அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவினத்திற்கான பொறுப்பு ஆண் கையில தான் இருக்கு. பெண் பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வர வேண்டிய தேவையை அல்லாஹ் வைக்கல, அந்த பொறுப்பை கொடுக்கல. ஒரு ஆண் சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்க முடியாது, பொருளீட்டாமல் அவன் வாழ்க்கையை கடத்த முடியாது. அவனுக்கான கடமை, அந்த பெண்ணுக்கான செலவினங்களுக்கான பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். இது திருமணத்திற்கு பின் மாத்திரமல்ல, எங்கேயெல்லாம் பெண் குழந்தை வருகிறதோ அங்கேயெல்லாம் ஆணின் செலவினத்தை அல்லாஹ் வைக்கிறான். பெண் குழந்தையாக பிறக்கிறாள், தகப்பன் என்கிற ஆண் அந்த குழந்தைக்கான பொறுப்பாளியாக வருகிறான். எதுவரை? அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகிற வரை. திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன் என்கிற ஆண் பொறுப்பாளியாக வருகிறான். எதுவரை? அந்த கணவன் உயிரோடு இருக்கிற காலம் வரை. கணவன் இறந்ததற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய ஆண் வாரிசு, ஆண் மகன் பொறுப்பாளராக மாறுகிறான், அந்த பெண் உயிரோடு இருக்கிற காலம் வரை. எனவே குழந்தையாக தந்தை என்கிற ஆணின் பொறுப்பில், மனைவியாக கணவன் என்கிற ஆணின் பொறுப்பில், கடைசியில் தாயாக மாறுகிற போது மகன் என்கிற ஆணின் பொறுப்பில், பொறுப்புகள் அனைத்தும் செலவினங்கள் அனைத்தும் ஆணின் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவழிக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் வசனத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறான். ஃபஸாலிஹாத்து, சிறந்த பெண் யாரு தெரியுமா? கானிதாத்துன் ஹாஃபிலாத்து லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். அந்த பெண் யார் என்றால், இறைவனுக்கு அஞ்சி நடப்பாள், தன் கணவனுக்கும் அந்த பெண் கட்டுப்பட்டு நடப்பாள். அல்லாஹ்வுக்கு அஞ்சணும், அதே மாதிரி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்துல 34வது வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை பேசுகிறான். அப்ப இந்த செய்தி, ஆண்கள் நிர்வாகிகள், உங்களுக்குள் சிலரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம், ஆண்கள் தான் செலவழிக்கிறார்கள். ஒரு சிறந்த பெண் யார் என்றால், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் சிறந்த பெண் என்கிற வார்த்தையை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. பெண்கள் இயல்பாகவே தன் மன ரீதியாக தயார்படுத்த வேண்டும். ஆண்களுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த வாழ்க்கைக்குள் இசைந்து வாழ்வதற்கான ஒரு சூழலை ஒரு பெண் உருவாக்க வேண்டும் என்பதற்கான செய்தியை அல்லாஹு தாலா இந்த குர்ஆனுடைய வசனத்துல நமக்கு சொல்லித் தர்றான். இந்த ஆணுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்ட வாசகத்திற்கு கீழே கூட திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடக்குமானால், அல்லாஹுக்கு எதிரான காரியத்தை ஒரு கணவன் செய்ய சொன்னால் மனைவி மீறுவதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்திற்கும் இந்த ஷரியத்திற்கும் உட்பட்ட விஷயத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக அவள் இருக்க வேண்டும். கணவன் அதை மீறினால் கணவனை மீறுவதற்கான அனுமதியும் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு நபி மொழி போதும், இதை விளக்கி சொன்னா போதும் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியில சொல்றாங்க. இஸ்லாத்துல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாம அடிபணிய மாட்டோம், குனிந்து கூட நாம என்ன செய்ய மாட்டோம், மரியாதை செய்ய மாட்டோம். நம்மளுடைய வணக்கமும் நம்முடைய அடிபணிதலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். இதுல முஸ்லிம்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்த ஆமிரன் அஹதன், ஒரு அடியானுக்கு நான் உத்தரவிட்டிருப்பேன், உத்தரவு இல்லை இப்போதைக்கு, உத்தரவிட்டிருப்பேன், ஐ யஸ்துத லி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்துத லி ஜௌஜிஹா, தன்னுடைய மனைவிய கணவனுக்கு சுஜூது செய்யலாம்னு நான் உத்தரவு கொடுத்திருப்பேன். உத்தரவு கொடுக்கல, இப்பவும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு கால் அனுமதிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் யாருக்கு அனுமதி கொடுக்கப்படும் தெரியுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யலாம்னு அனுமதி கொடுத்திருப்போம்.
இப்ப மார்க்கம் தடை செய்த ஒரு காரியத்தை அனுமதி இல்லாவிட்டாலும் கூட அனுமதி கொடுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுமானால் ஒரு மனைவி கணவனுக்கு அவ்வளவு மரியாதை செய்யணும். ஒரு மனைவிக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. தன்னோடு வாழ்கிற தன்னுடைய கணவனுக்கான மரியாதையை சுஜூது செய்யக்கூடிய அளவுக்கு அவள் செய்வதற்கான அனுமதியை நாம கொடுத்திருப்போங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி உச்சபட்சமான கவனத்துக்குரிய செய்தி. அலட்சியமான பார்வைகள், அலட்சியமான பேச்சுக்கள், மரியாதை குறைவான வார்த்தைகள், சொல்லுகிற விஷயங்களை வெடுக்கென்று பேசுவதற்கான முயற்சி செய்யக்கூடிய மனைவிமார்களின் கவனத்திற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல நாம் கவனிக்க வேண்டிய செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்கிறத நாம யோசித்து பார்க்க வேண்டிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷம் எதுவென்று உனக்கு தெரியுமா, நான் உனக்கு அறிவிச்சு தரவான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அறிவிச்சு கொடுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனைவி ஒரு ஆணுக்கு கிடைப்பது இந்த உலகத்திலே மகத்தான பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்த உச்சபட்சமான கிஃப்ட் எதுனா ஒரு நல்ல மனைவியை கொடுக்கறதா அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். ரசூலுல்லாஹ்வே விளக்கம் சொல்றாங்க, நல்ல மனைவினா யார் தெரியுமா, மனைவிமார்களுக்கான அடையாளம். நல்ல மனைவினா யார் தெரியுமா, கணவன் அவளை நோக்கும் போது அந்த கணவனை அவள் சந்தோஷப்படுத்துவாள். வீட்டுக்காரர் அவரை பார்த்தா பார்க்கிற போது அந்த பெண் அந்த கணவனை மகிழ்ச்சி அடைய செய்வாள். அவள்கிட்ட வெறுப்பான பார்வை இருக்காரு, வெறுப்பான பேச்சுக்கள் இருக்காரு. அவனை முகம் சுண்டுகிற அளவுக்கான எந்த செயலையும் அந்த பெண் செய்ய மாட்டாள். எப்படி செய்வான்னா கணவனை மகிழ்வுபடுத்தக்கூடியவளாக அவள் இருப்பாள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அவன் அவளுக்கு கட்டளையிட்டால் அதை கட்டுப்பட்டு நடப்பாள். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு அவன் இருக்க மாட்டான். கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடப்பாள். அவன் அவளிடம் இருக்கும் போதும் இல்லாத போதும் அவனுக்குரியதை அவள் பாதுகாத்துக் கொள்வார். கணவன் இருந்தாலும் சரி, கணவன் இல்லாவிட்டாலும் சரி, அவன் இருக்கும் போதும் இல்லாத நிலையிலேயும் அவனுக்குரிய பொருட்களை எல்லாம் அவள் பாதுகாத்திருப்பாள். அந்த பெண் தான் சிறந்த மனைவின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரு சிறந்த மனைவியாக நாம் வாழ்கிறோமா, ஒரு சிறந்த மனைவிக்கான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே, அந்த அடையாளத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியில நாம ஈடுபட்டிருக்கோமா? நம்முடைய பேச்சுக்கள் கணவனை மகிழ்விக்கிற பேச்சுக்களாக இருக்கிறதா? நாம் பார்க்கிற பார்வை கணவனுக்கு மகிழ்வை தருகிற பார்வையை நமக்கு கொடுக்கிறதா? நம்மளுடைய சிந்தனை கணவனை மகிழ்விக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தா தான் நீ சிறந்த பெண், அப்படி இருந்தா தான் நீ சிறந்த மனைவி. மனைவி கிடைப்பது சிறப்புங்கிறது கணவனுக்காக சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த மனைவியாக மனைவி இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி மொழியின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சிறந்த மனைவியா இருந்தா என்ன கிடைக்கும், நான் அப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேள்வி கேட்கிற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு பெண் 5 நேரம் தவறாமல் தொழுகிறாள். ரமலானுடைய மாதங்களில் அந்த பெண் நோன்பு நோக்கிறாள். தன்னுடைய கற்பை அந்த பெண் பாதுகாத்துக் கொள்கிறாள். தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடக்கிறாள். 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழுகை, நோன்பு, ஒழுக்கமாக வாழ்கிறார், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உதுகுலில் ஜன்னா மின் ஐயி அபுவாபில் ஜன்னத ஷிஅத, அவள் விரும்பிய சொர்க்கத்தின் வாசல் வழி அவள் போகலாம். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து இபாதத்துகளை நிறைவேற்றிட்டா இவ எப்படி போலான்னா சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டிடுவான். நீ எந்த வாசல் வழியாக போகணும்னு விரும்புறியோ அந்த வாசல் வழியா போலாம். நீங்க அப்படி மாத்தியும் புரியலாம். இதற்கு மாற்றமா நடந்தா சொர்க்கத்தின் வாசல் நமக்கு கிடைக்காதுன்னு புரியலாம். நீங்க சரியாக நடந்தால் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கே சான்ஸை கொடுக்குறான், வாய்ப்பை கொடுக்குறான். நீ சொர்க்கத்திற்கு போவது மாத்திரமல்ல, எந்த சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக நுழையலாம் என்கிற சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் உனக்கு வழங்கப்படும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற வார்த்தை கவனத்துக்குரிய செய்தி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில வாசகங்களை பயன்படுத்தலாம். குர்ஆனில் அல்லாஹ் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு பிறகுமே நிறைய கவனத்திற்குரிய செய்திகள் அதுல இருக்கும். பெண்களை பற்றி பேசுகிற இடத்துலலாம் எந்த பெண்ணினுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை தவிர. ஈசா நபிக்கு அவங்க தான் முக்கிய காரணமா இருந்ததுனால தாயினுடைய பெயரை அல்லாஹ் பேசுகிறார். எந்த இடத்துலையும் பெண்ணோட பெயரை பேசல. அப்படி பெண்களை பற்றி அல்லாஹ் பயன்படுத்துகிற போது 2 வார்த்தை குர்ஆன்ல போடுறான்.
ஒன்று, மனைவிக்கு ஜவுஜுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். இன்னொரு வார்த்தை இம்ராத் அப்படிங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். ஜவுஜனா சோடின்னு அர்த்தம், இம்ராத்னா வெறும் தனிச்சு வாழ்ந்த பெண்ணுன்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் எங்க போட்டிருக்கான்னு நீங்க குர்ஆன்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த தம்பதிகள் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்களோ, எந்த பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு ஜோடியாக சேர்ந்து வாழ்ந்தாங்களோ, அங்கே எல்லாம் ஜோடிங்கிற வார்த்தையை அல்லாஹ் போடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற போது, ஆதமுஸ்குன் அந்த ஜவுஜுக்கல் ஜன்னா, உன் மனைவியோடு சேர்ந்து நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, ஜோடியாக வாழ்ந்த நல்ல தம்பதிகள். எனவே ஜோடி என்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லுகிற போது, அஸ்லஹ்னா லஹு ஜௌஜஹு, உன்னுடைய மனைவியை உனக்கு தோதுவா நாம தயார்படுத்தி கொடுத்தோம். குழந்தைக்கு தயார்படுத்துற அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அங்க ஜவுஜுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். உடல் மாத்திரம் இணையல, உள்ளத்தோடு இணைந்து வாழ்ந்த தம்பதிகளை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு ஜவுஜுங்கிற வார்த்தையை போடுறான். யாரெல்லாம் கணவன் மனைவியாத்தான் இருந்தாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கல, அவங்க ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற போது, வம்ரஅத்த நூஹ், நூஹின் மனைவி கணவனுக்கு எதிராகத்தான் நடந்தாங்க. வம்ரஅத்த லூத், லூத்தினுடைய மனைவி இறை நிராகரிக்கிற பெண்களாக இருந்தாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழல. அப்படி கணவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்த பெண்களை பெண்கள்ங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறா. எந்த பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் ஜோடி என்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்னுடைய பதப்பிரயோகம் கூட கவனத்தோடு தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்பது தாய்மார்களுடைய கவனத்திற்குரிய செய்தி. இந்த குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இபாதத். நீங்க எதையெல்லாம் தவற வர்றீங்களோ அதுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை. ஒரு உணவை ஊட்டி விட்டா சதகாவினுடைய நன்மை, மனைவிக்கு உணவை ஊட்டி விட்டா தர்மம் செய்த நன்மை, உயர்வான செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப விஷயத்துல கவனக்குறைவாக இருந்தா எச்சரிக்கைக்குரிய வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை நேரடியா பார்த்தாங்க, அல்லாஹ் பார்க்க வைத்தான். மேராஜுடைய பயணத்துல நரகத்தை நேரடியாக பார்த்தார்கள். நரகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை நேரடியா பார்த்து வந்து மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நரகம் எனக்கு காட்டப்பட்டது, நான் நரகத்தை பார்த்தேன், அதிகமான பெண்கள் அந்த நரகத்தில் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பக்கத்துல இருந்த சஹாபி கேட்கிறாங்க, அவங்க என்ன இறைவனையா நிராகரிக்கிறாங்க, அல்லாஹ்வையா அவங்க மறுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, கணவனை நிராகரிக்கிறார்கள், அவனுடைய உதவிகளை நிராகரிக்கிறார்கள். அவங்க கணவனை நிராகரிக்கிறாங்க, கணவன் செய்த உதவியை நிராகரிக்கிறாங்க. விளக்கமாவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரியினுடைய இதுல 29வது நபிமொழியா இது இடம்பெறுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்திக்கு காலம் முழுவதும் அந்த கணவன் நன்மை செய்திருப்பான், காலம் முழுக்க அந்த கணவனிடத்தில் அவள் நன்மை செய்து கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அந்த கணவன் செய்திருப்பான். செஞ்ச உடனே அந்த பெண் என்ன செய்வா தெரியுமா? உன்னிடமிருந்து ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலை. நம்ம பாஷையில சொல்லணும்னா, ஹதீஸ்ல அப்படி வரல, உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன், என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, பாலுங்கணத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. எப்படிங்க நல்லா வாழ்ந்து எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன வார்த்தையை சொல்றாங்க? கணவற்றிருந்து அனுபவிச்ச எல்லா சுகங்களையும் மறந்துட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன். இதுதான் அவர்களை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. கவனிக்க வேண்டிய செய்தி, தனியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை ஒரு கணவன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு பெருவாரியான குடும்பங்கள்ல மனைவிதான் வாழ்க்கைக்கான ஆதார சுருதியாகவே மாற்றப்படுகிறது. கணவனுக்குன்னு ஆசைகளே இருக்காது, மனைவியின் ஆசையை கணவன் மாற்றிக்கொள்கிறான். கணவனுக்கென்று லட்சியமே இருக்காது, மனைவியின் லட்சியத்தையே கணவன் தன் லட்சியமாக மாற்றி விடுகிறான். உழைப்புகளை முழுவதும் ஒரு கணவனுடைய உழைப்புகள் அனைத்தும் மனைவியிடத்தில் தான் ஒப்படைக்கப்படுகிறது. அவன் சிந்திய வியர்வை, அவன் சிந்திய இரத்த துளிகள் அனைத்தையும் மனைவிக்காகவே அவன் மாற்றிக் கொள்கிறான். மனைவியை மகிழ்விப்பதையே தன் வாழ்க்கையின் லட்சியமாக ஒரு கணவன் மாற்றிக் கொள்வானானால், அப்படி வாழ்ந்த கணவனிடத்துல ஒரு பெண் சொல்லுகிறார், உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுதுங்க? அவள் நரகத்திற்கு போவதற்கு வாய்ப்புண்டு. நான் நரகத்தில் பார்த்தேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் அருள் செய்யட்டும். தீர்வை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க.
எந்த செயல் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க கவனமா இருங்க. கணவனுக்கு நன்றி கட்டு நடக்காதீங்க. அவனிடத்தில் எல்லா விதமான உதவிகளையும் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு அதை தீர்த்து முடித்ததற்கு பிறகு ஓன்ட்ட நான் என்ன சுகத்தை கண்டேங்கிற வார்த்தையை நீங்க பேசாதீங்க. இந்த வார்த்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? இது நன்றிக்கு எதிரான வார்த்தை. அதை நரகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்து விடும் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நன்மை ஒரு பக்கம் தூக்கலாக பேசப்பட்டிருப்பதை போல எச்சரிக்கைக்கான செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு தவறவே இல்லை. ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இல்லறத்திற்காக அழைக்கிறான். அந்த பெண் மறுக்கிறாள். அப்படி அந்த பெண் மறுத்தால் அதன் காரணமாக இரவு முழுக்க அந்த பெண்ணை மலக்குகள் சபித்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது என்ன இருக்கு அப்படின்னு சாதாரணமா கடந்து போற விஷயம் அல்ல. உன்னை அவன் திருமணம் முடித்ததனுடைய நோக்கம் அதுதான். நீ அவளுக்கு தேவைப்படுவதற்காகத்தான், இருவரையும் பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் அந்த இணைப்பை ஏற்படுத்தினான். அதற்கு ஒரு துண்டிப்பு வருமானால் அது மலக்குகளின் சாபம். பல கட்டங்களில் மலக்குகளின் துஆக்கள், மலக்குகளின் பிரார்த்தனைகள், மலக்குகளால் அருள் கொண்டு வரப்படுவதால் இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. எப்படியோ அதை போல மலக்குகளின் சாபத்திற்குரிய வார்த்தைகள் அந்த குடும்ப வாழ்க்கை சிதைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். இது சாதாரண விஷயம் தானே, இது என்ன என்று நாம் கடந்து போகிற விஷயம் அல்ல. இது சாபத்திற்குரிய செய்தி என்பதற்கான தகவலை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. ஒரு முன்மாதிரியான பெண் யார்? எப்படி வாழணும்? ஒரு பெண் எப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும்? ஒரே ஒரு சஹாபிய பெண்ணினுடைய வரலாறு இங்கே நினைவுபடுத்தப்படுகிறது. உலகத்திலேயே ஒருத்தரை நாம நேசிக்கிறோம், நாம விரும்புறோம்னா நாம அவர் நம்மளோட இருக்கும்போது மாத்திரமல்ல, அவர் இல்லாத போதும் அவரை பற்றி நாம என்ன பேசுகிறோம் என்பதுதான் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையின் வெளிப்பாடு. இருக்கும்போது நல்ல விதமா பேசிட்டு இல்லாதப்ப ஒரு மாதிரியான கருத்துக்களை பேசுறோம்னு வைங்க, நம்ம சரியான அன்பு அவங்கள்ட்ட வைக்கணும்னு நடத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பினாங்க. ஹதீஜா அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரர்களோடு உறவா இருந்தாங்க, அவங்க தோழிகளோடு ரசூலுல்லாஹ் உறவா இருந்தாங்க. ஹதீஜா அம்மாவை நினைத்து அடிக்கடி அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வை நபியாக பார்க்க கூடாது, ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு கணவரா பார்க்கணும். தன்னோடு வாழ்ந்த தன் மனைவி மரணித்ததற்கு பிறகும் கூட தன் மனைவியை பற்றி ரசூலுல்லாஹ் ஏன் அவ்வளவு புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க? அந்த நினைப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததுக்கு என்ன காரணம்? அதற்கு பிறகு 10 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்காங்க. நேசித்த ரசூலுல்லாஹ் விரும்பிய ஆயிஷா அம்மா கூட இருந்தாங்க. அப்படி இருந்த போதும் கூட மரணித்த ஹதீஜா அம்மாவை ரசூலுல்லாஹ் ஏன் பேசணும்? பேசுறதுக்கு என்ன காரணம்? நம்ம வரலாற்றில் எடுத்து பார்க்கிறோம். 3 முக்கிய நிகழ்வு ஹதீஜா அம்மா செஞ்ச செயல் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியான மனைவிக்கான அடையாளம். முதல் விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலா இருந்தாங்க. ஒரு மனைவி கணவனுக்கு ஆறுதலா இருக்கணும். இதுதான் மனைவிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். வெற்றி பெற்றா உலகமே பாராட்டும். ஒருவன் ஜெயிச்சுட்டானா கொண்டாடுறதுக்கு ஆட்களே இருப்பாங்க. ஒருத்தன் தோத்து போனா, துவண்டு போனா, மன சோர்வு ஏற்பட்டால் அதை ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உலகத்தில் அல்லாஹ் மனைவிக்கு தான் கொடுத்துருக்கான். ஹிரா குகையில ரசூலுல்லாஹ் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்துட்டு பயந்து என்ன செஞ்சாங்க? ஜம்மீலூனி யா ஹதீஜா, ஹதீஜாவை என்னை போர்த்துங்கன்னு ரசூலுல்லாஹ் ஓடி வந்தாங்க. ஹதீஜா அம்மா என்ன ஆறுதல் வார்த்தையை சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு? நபியே, நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க அச்சப்படாதீங்க. அல்லாஹ் மா யுஹ்ஸிக் அல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, வறியவர்களின் தேவையை போக்குறீங்க, நீங்க யாரெல்லாம் தேவையுடையவர்களா உங்கள்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கான விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, விருந்தினருக்கு கண்ணியம் செய்றீங்க, உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஹதீஜா அம்மாவுடைய வார்த்தை. நீங்க அப்படியே யோசிங்க. ஒரு கால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நாம எங்கேயாவது இப்படி போயிட்டு ஒரு கோகப்பக்கம் அந்த பக்கம் இப்படி போயிட்டு வெளியே வர்றோம்னு வைங்க, திடீர்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. மனைவிட்ட வந்து தகவலை சொல்றோம், இந்த மாதிரி பயந்துட்டேன். மனைவிமார்கிட்ட என்ன வார்த்தை வரும்? நீ ஏன் அந்த பக்கம் போன? நீயே ஒரு பயந்தாங்கோழி, தனியாவே இருக்க மாட்டேன், நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இது உனக்கு தேவையா? என்னன்னா குறைகளைத்தான் ஆறுதல்னு இல்ல, ரசூலுல்லாவுடைய நிறைகளை ஹதீஜா அம்மா பேசினாங்க. ரசூலுக்கு எது நிறையோ, எது ரசூல்லாவை ஆற்றுப்படுத்துமோ, எது ரசூல்லாவுக்கு ஆறுதலா இருக்குமோ,
உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் மனைவிக்கு தான் கொடுத்திருக்கான். தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகவே இந்த படைப்பை நாம் உருவாக்கி இருக்கோங்கிறான். ஒரு ஆண் சங்கடப்பட்டு இருக்கிற போது தகப்பன் ஆற்றுப்படுத்த முடியாது, தாய் அவனை ஆற்றுப்படுத்த முடியாது, சகோதரர்கள் அவனை ஆற்றுப்படுத்த முடியாது, உயிர் தோழர்களாக இருக்கிற நண்பர்கள் ஆற்றுப்படுத்த முடியாது, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளால் ஆறுதல் கொடுக்க முடியாது. ஒரு மனைவி வாயா பார்க்கலாம்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய நஷ்டத்தையும் ஒரு ஆண் எதிர்கொள்கிற சக்தியை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கும். அல்லாஹ் அதுக்காகத்தான் பெண்ணை கொடுத்துருக்கான். ஆண் பாதி பெண் பாதி, ரெண்டு சரிபாதியை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு மனைவி கசந்து நிற்கிற போது, கவலையோடு நிற்கிற போது அந்த மனைவியை ஆற்றுப்படுத்துகிற சக்தியை அல்லாஹ் கணவனுக்கு தான் கொடுத்திருக்கான். வேற யாராலையும் அந்த தீர்த்து வைக்கவே முடியாது. இது அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள். அப்போ ஒரு மனைவி, ஒரு சிறந்த மனைவி என்பதற்கு அடையாளம் தன்னுடைய கணவனை ஆறுதல் படுத்தக்கூடியவளாக அவள் இருக்கணும். அவளுடைய பேச்சுக்களால், செயல்களால், அவளுடைய நடவடிக்கைகளால் ஆணுக்கான ஆறுதலை தரணும். இது கதீஜா அம்மாவுடைய வரலாறு நமக்கு கொடுக்கிற மகத்தான பாடம். ரெண்டாவது செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதீஜா அம்மா அவ்வளவு செல்வ சீமாட்டி, ரொம்ப வசதியானவங்க. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தின் பணிகளை அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க தான் எல்லாம் பார்த்தாங்க. வேலைகளை பூரா கதீஜா அம்மா தான் செஞ்சாங்க. ஏற்கனவே பிள்ளைகள் 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். வளர்ப்பு பிள்ளையா அலி ரலியல்லாஹு போன்ற சஹாபிகளும் இங்கே தான் இருந்தாங்க. கதீஜா அம்மா தான் வளர்த்தாங்க. வேலைக்கு கூட ஆள் வைக்கல. ஆள் வைப்பது தவறுங்கிற கருத்தல்ல, வைக்கக்கூடாது என்பதல்ல. கதீஜா அம்மா அவங்களே செஞ்சாங்க எல்லா பணிகளும். என்கிட்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதனால எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன்னு அவங்க ஒதுங்கலை. தன்னுடைய வேலைகள், குடும்பத்திற்கான வேலைகள் அனைத்தையும் ரசிச்சு பண்ணாங்க. நீங்க வேலை நினைச்சீங்கன்னா, சிரமம் நினைச்சீங்கன்னா கஷ்டமா தெரியும். இது நான் செய்து கொடுத்து என் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், நான் ஆக்கி என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்கிற பார்வைக்குள்ள வந்தீங்கன்னா அதற்குள்ள சிறப்பு என்னங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் போய் மலை மேட்டுல இறைவனை தேடி ஆன்மீக பயணத்தில் அமர்ந்திருப்பாங்க. ஒரு கூடையில சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்து கதீஜா அம்மா ஏறி போவாங்க. இப்ப நவீனமா பாதைகள்லாம் போட்டு ஏறுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் கூட அந்த மலை மேட்டில் ஏறி இறங்க முடியாது. இன்னைக்கு எல்லா வசதியும், அன்றைக்கு கரடு முரடா கிடந்துச்சு. இன்னைக்கு ஏறி போறதுக்கு இலகுவான வசதிகள் செய்யப்பட்ட போதும் கூட ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கதீஜா அம்மா வயது மூப்பின் நிலையிலையும் ஒரு கூடையில சாப்பாடு தட்டை வச்சுட்டு, உணவை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாவுக்கு உணவு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வருகிற போது ஒரு ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்யப்பட்ட செய்தி பாருங்க. புகாரியினுடைய 3820வது நபி வழியா இடம்பெறுது. ஜிப்ரீல் இஸ்லாம் அப்ப வர்றாரு. வந்தவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, ஹாதியே ஹதீஜா கத அத்தத் மகா இனா உன் ஃபீஹி. இதோ ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறார், கூட வச்சிருக்காரு, தட்டு வச்சிருக்காரு, உணவை சமைச்சு எடுத்துட்டு வர்றாரு. இது யோசிக்க வேண்டிய செய்தி தாய்மார்களுக்கு. தன் கணவனுக்கு தான் சமைத்த உணவை கொடுக்க வேண்டும், தன் தட்டில் பரிமாற வேண்டும். உணவை எடுத்து வைத்து அதை கணவன் சாப்பிடுவதை பார்த்து அந்த பெண் ரசிக்கணும். கதீஜா அம்மா என்ன செஞ்சாங்க, உணவை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஃபஇதாஹிய அத்தத்துக்க ஃபஅக்ரஹ அலைஹிஸ்ஸலாம் மிர் ரப்பிஹா வ மின்னி. என் புறத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தும் கதீஜா அம்மாவுக்கு சலாம் சொல்லுங்க. இஸ்லாமிய வரலாற்றுல ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் ஒரு தடவை வந்துச்சு. முதல்ல அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு சலாம் சொல்லியிருக்கான்னா அது கதீஜா அம்மாவுக்கு தான். எதனால கிடைச்ச சிறப்பு, தன் கணவனுக்கு அவர் செய்த பணிவிடை, கணவனுக்கு அவர் செய்த ஹிதுமத், அதை ரசிச்சு அவங்க செஞ்சாங்க. அந்த ரசிப்பு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை உருவாக்கி கொடுத்துச்சு, ஜிப்ரீலுடைய சலாத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்த வார்த்தை சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வ பஷீர்ஹா பி பைத்தில் ஃபில் ஜன்னா மின் கஸபின். முத்திலால் ஆன சொர்க்கத்தின் மாளிகை அவருக்கு தயாரா இருக்குன்னு சொல்லுங்க. சொர்க்கவாசின்னு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சொர்க்கம் கிடைக்கும் மாத்திரமல்ல, முத்திலால் ஆன மாளிகை கதீஜாவுக்கு கொடுக்கும். அப்ப அந்த அந்த கணவனுக்கான வேலைகளை, அந்த கணவனுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதில் ஒரு பெண்ணுக்கான ஆசை, அதற்கான ஆர்வம் சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற தகவலை இந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு முன்மாதிரியான பெண் மனைவி எப்படி இருக்கணும்னா, தன் கணவனுக்கான வேலைகளை செய்வதை அவள் ரசித்து செய்வதற்கான முயற்சி செய்யணும்.
மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவு செய்கிற விஷயங்கள்லையும் கணக்கு பார்க்க கூடாது. கதீஜா அம்மா அவ்வளவு சொத்து இருந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு போய் ரசூல்லாட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க உங்க விருப்பப்படி செலவு செய்யுங்க. அன்றைக்கு கதீஜா அம்மாவனுடைய சொத்துக்கள் தான் இஸ்லாத்தை உருவாக்குச்சு. அன்றைக்கு வசதியற்றவர்களாக, ஏழைகளாக, வறியவர்களாக, வாழ்க்கை ஓட்ட முடியாமல் இருந்த தோழர்களுக்கு புற ரசூலுல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அவங்கள முஸ்லிம்களா தக்க வச்சாங்க பாருங்க. அன்னைக்கு இருந்த அந்த ஏழ்மை வறுமை நேரத்துல கதீஜா அம்மாவுடைய பொருளாதாரம் தானே இன்னைக்கு குடும்பத்துல பிரிச்சிடுறாங்க. எப்படி? இது ஏன் காசு, அது ஓன் காசு, இதை நான் தான் செலவழிப்பேன், அதை நீ தான் செலவழிக்கணும், நம்ம காசுக்குள்ள உள்ள வரக்கூடாது. இந்த டிமானிசேஷன் சொல்லி பணப்பரிவர்த்தனை இந்த நோட்லாம் செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல, அப்பத்தாங்க பெண்கள் பதுக்கி வச்சிருந்த நிறைய பணம் வெளியே வந்துச்சு. அவங்க இந்த கடுகு டப்பாவில் ரப்பர் பேண்டை போட்டு வச்சது, மிளகு டப்பாவில் ரப்பர் பேண்டை போட்டு காசை வச்சது செல்லாதுன்னு அறிவிச்ச உடனே பயந்து பணத்தை மாற்ற முடியல. பேங்க்ல போய் கியூல நின்று அந்த பணத்தை மாத்துறதுக்கு வசதி இல்லைன்னொன்னே அப்பத்தான் வீட்டுக்காரர் என்ன இவ்வளவு பணமா வச்சிருந்த, அவ்வளோ நேரம் ஒரு தேவைன்னு கேட்டேன், ஒரு விஷயம்னு கேட்டேன், ஒரு அவசரம்னு வந்தேன், அப்படி காசை காட்டவே இல்லை, என்கிட்ட இல்லைன்னு சொல்லி மறுத்தியே, இப்ப பார்த்தா என்ன இருக்கு, செல்லாதுன்னு அறிவிச்ச உடனே வீணா போகும்னு பல பணங்கள் வெளியே வந்ததை பார்க்கிறோம். கணவனுக்கு இருக்குமானால் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். எல்லாம் ஒரு பணம் தான், அவர் சம்பாதி கொடுத்த பணம் தான். நமக்கான தரப்புல தரப்பட்ட பணமாக இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்திற்கான தேவை வருகிற போது கதீஜாமா ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்தாங்க, தூக்கலா கொடுத்தாங்க. அவ்வளவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட தேவைப்படுகிற நேரத்துல ஓன் பணம் ஏன் பணம்னு பிரிக்க கூடாது. இப்போ ஒரு முன்மாதிரியான பெண் கணவனை ஆறுதல் படுத்தணும், கணவனுக்கு தேவையான வேலைகளை செய்யணும், கணவனுக்காக செலவழிப்பதற்கு தயாரா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கதீஜா அம்மாவை பற்றி, நீங்கள் எல்லாம் மற்ற மனிதர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நான் வெற்றி பெற்ற போது நீங்கள் சேர்ந்தவர்கள், கதீஜா நான் கஷ்டப்படுகிற போது என்னோடு சேர்ந்தவர். கஷ்டத்துல உதவி செஞ்சவங்கள மறக்க மாட்டோம்ல. உலகமே என்னை புறக்கணித்த போது என்னை ஏற்றுக்கொண்டவர் கதீஜா. கதீஜாமா இருக்கிற வரைக்கும் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க முடியல. கதீஜாமா உயிரோடு இருக்கிற வரை அச்சப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்வை. அபூ தாலிப் இருக்கிற வரை அந்த பிரச்சனை நடக்கல. 2 பேரும் ஒரு ஆண்டுகளில் இறந்து போனாங்க. ரசூலுல்லாஹ் மேல எதிரிகள் கை வச்சாங்க. அப்ப எப்படிப்பட்ட மனைவியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய செல்வத்தையும் தன் கணவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியான மனைவியாக இந்த உலகத்துல கதீஜா அம்மா வாழ்ந்து காட்டினாங்க. இன்றைய பெண்களுடைய கவனத்திற்குரிய செய்தி அந்த செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, ஒரு பெண் கணவன் ஊரில் இருக்கக்கூடிய நேரத்துல கணவனினுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பு அவள் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. நோன்பு தான் அல்லாஹ்வுக்காக தான் வைக்க போறோம். பரதான நோன்பு பொறுத்த அளவுக்கு நம்ம வைக்கிறதுக்கு அனுமதி. நீ அதிகப்படியா நஃபிலான நோன்பு வைக்கணும்னு விரும்புறீங்க, கணவன்ட்டு அனுமதி கேட்கணும். இபாதத்தில் கூட, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியத்துல கூட கணவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அதை செய்யணும்னு மார்க்கம் சொல்லி இருக்குன்னா எவ்வளவு மீறுவதற்கு முயற்சி செய்கிறோம், எவ்வளவு அலட்சியமா பார்க்கிறோம். உன்னை கேட்டு என்ன செய்யணும் நாம நினைப்பதற்கு தலைப்படுகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக பார்க்கப்படும் என்பது நாம கவனத்திற்குரிய செய்தி. ஹாஜரா அம்மாவனுடைய வரலாற்றை துல்ஹஜ் மாதங்கள்ல நாம தூக்கலா பேசுறோம்ல, அவங்க செய்த மிகப்பெரிய தியாகம் என்னன்னு பாருங்க. கணவன் வந்து சொல்றாரு, பாலைவனத்துல கொண்டு போய் உன்னையும் உன் பிள்ளையும் விட போறோம். கிளம்பி அந்தம்மா வந்துட்டாங்க, பாலைவனத்துல விட்டுட்டாங்க. இப்ராஹிம் நபி திரும்ப போகும்போது ஹாஜரா அம்மா கேட்டாங்க, இது இறைவனுடைய உத்தரவா? ஆமான்னு இவரு தலையாற்றாரு. அப்ப அல்லாஹ் பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. கவனிக்க வேண்டிய செய்தி பாருங்க, முதல்ல கூட்டு போய் பாலைவனத்துல மனைவியை விடுறதுக்கு கணவன் அழைக்கிறார், மறுக்கவே இல்லை. எதுக்கு கூட்டு போறீங்க, ஏன் விட்டுட்டு வர்றீங்க? நீங்க அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு போனா ஏத்துக்குருவாங்களா? நல்ல விஷயமா இருந்தாலும் ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் என்கிட்ட கேட்கல? இங்க ஒண்ணுமே இல்லை, எதுக்கு கொண்டு வந்து பாலைவனத்துல விடுகிறார்? பச்சிலம் குழந்தை கையில் இருக்கு, கேள்வி கேட்பதற்கு 1000 கேள்வி தேவை உண்டு, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இப்ராஹிம் நபிக்கு உண்டு. ஆனா கேள்வி வரல. கணவனுக்கு கட்டுப்பட்டு ஹாஜரா அம்மா வாழ்ந்தாங்க. வரலாறு மாறி இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹாஜரா அம்மாவின் வரலாற்றை அல்லாஹ் இந்த உலகம் மறக்க கூடாது என்பதற்காக ஹஜ்ஜில வச்சிருக்கான், உம்ராவுல வச்சிருக்கான். ஏன்னா ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு பெண்ணினுடைய வரலாறு அந்த குக்கிராமத்தோடு, அந்த பாலைவனத்து பிரதேசத்தோடு அந்த வரலாறு முடிக்கப்படக்கூடாது. உலகம் உள்ள காலம் வரை ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உலகம் போற்றுகிற வரலாறாக அந்த வரலாறு மாற்றப்படும் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அன்னை ஹாஜராவினுடைய வரலாறு.
கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா எவ்வளவு சிறப்பு கிடைக்கும், அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்வை கொண்டு வந்து தருவான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு கிடைக்கிற மகத்தான சான்று. நிறைய 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான உரிமையே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கணவன் அவர் சொல்றாரு எனக்கு உரிமை இல்லை, மனைவி சொல்றாங்க எனக்கு உரிமை இல்லைன்னு. முதல்ல கடமையை செய்தால் உரிமை தன்னா கிடைக்கும். கணவன் தன் கடமையை செய்தால் கணவனுக்கான உரிமை கிடைச்சிடும். மனைவி தனக்கான கடமையை அவள் செஞ்சிட்டானா அவளுக்கான உரிமைகள் கிடைச்சிடும். இங்க கடமையை பத்தியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் உரிமைகள் மாத்திரம் மீறப்படுவதாக 2 தரப்புலையும் புலம்பல் வருகிறது. எனவே 2 தரப்பும் தனக்கான கடமையை சரியாக செய்து விட்டால் நிச்சயமா என்ன செய்யப்படும், அவர்களுக்கான உரிமை கிடைச்சிடும். இன்னொரு கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இஸ்லாத்துல அல்லாஹு தாலா மறுமையில விசாரணை தனித்தனியா தான் கேட்பான். வீட்டுக்காரருக்கு விசாரணை, மனைவி அவளை தனியா கேட்டுக்கிறோம், நீ எப்படி கணவனா இருந்த அதை மட்டும் சொல்லு. மனைவிக்கு தனியா விசாரணை, கணவன் அவரை பத்தி பேசாத, நீ சரியா நடந்தியா மனைவியில, 2 பேருக்கும் தனித்தனி விசாரணை, அதை கணக்கில் எடுக்கணும். நேற்றைக்கு நாம பேசும்போது கணவன்மார்களுக்கு சில செய்திகளை கவனப்படுத்துறோம், இந்த விஷயத்தை அவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி மனைவிமார்களுக்கும் சில விஷயங்களை நாம கவனப்படுத்துறோம். இதை குறை பேசுவதற்காகவோ அல்ல, நிறையாக்கப்படுவதற்காக, செய்யப்படுகிற சில குற்றச்சாட்டுகளை மாற்றி அமைப்பதற்காக. இந்த ஊர்ல அந்த மாகுல் இல்லாம இருக்கலாம், எங்க அங்க தவறு நடக்கிறதோ அந்த ஊர்களில் அது மாற்றப்பட வேண்டும். சொல்லப்படுவதனால இந்த தவறு இங்க நடக்குதுன்னு அவசியம் அல்ல, அப்படி கருத்தும் அல்ல. பேசப்படுவதனால இங்க பிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு அதனால அந்த செய்தி பேசப்படுவதாகவும் புரிந்து கொள்ளவும் வேண்டாம். எங்கே தவறு நடக்கிறதோ அங்கே அந்த செய்திகள் பேசப்படணும். ஒரு தலைப்புக்குள்ள வந்தோம்னா அந்த தலைப்புல இருக்கிற A to Z எல்லா தகவலையும் பேச வேண்டிய சூழல் வருகிறது. எனவே அது ஊரில் நடப்பதாகவும் கருத வேண்டாம், நடக்கிற இடங்களில் மாற்றப்பட வேண்டும். அப்படி நடக்காத இடங்களில் அது சரியாக நடக்குமானால் அதை ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சியும் செய்யப்படணும். முதல் தகவல், ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா, இஸ்லாம் சொல்லுகிற செய்தி, அவள் சுத்தமானவளாக இருக்கணும். ஒரு கணவன் அதை விரும்புவான். இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு அத்துகுரு ஷத்துருல் ஈமான், ஈமானுடைய கிளை. சில ஹதீதுகள்ல பாதி ஈமான், தூய்மை என்பது நிஸ்ஃபுல் ஈமான், ஈமான்ல பாதின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு மனைவி சுத்தமானவளாக இருக்கணும். முஸ்லிம்களுக்கு நிறைய இடத்துல வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னு காரணத்தை ஆய்வு செஞ்ச போது 2 தகவல் கிடைச்சிச்சு. ஒன்று என்னன்னா, அதிகாலை நேரத்தில் முஸ்லிம்கள் எந்திரிக்க மாட்டாங்க, சுபு தொழுகை நேரத்துல முஸ்லிம்கள் எந்திரிக்கிறதே இல்லை. அவங்க மாட்டு மதத்தை சேர்ந்த போது கூட வெளியே தண்ணி தொளிச்சு கோலம் போடுறதுக்கு முழிக்கிறாங்க, இங்க பூட்டி கிடந்தா அது முஸ்லிம்கள் வீடா இருக்கு அப்படின்னு எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊர்ல. 2வது செய்தி என்னன்னா, அவங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இல்லை, முஸ்லிம்களை நம்பி வீடு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு, அவங்க ரொம்ப அசுத்தமா கலீஜா இருக்கு வீடு. அப்போ ஒரு பெண் சுத்தத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். ரசூலுல்லாஹ் தன் மனைவியை சந்திக்க போறதுக்கு முன்னால மிஸ்வாக்கு செஞ்சுட்டு மனைவியை சந்திப்பாங்க. அந்த வாயிலிருந்து வருகிற துருவாடை மனைவியினுடைய முகச்சுளிப்புக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு மிஸ்வாக்கு செஞ்சுட்டு போகணும்னு ஆண்களுக்கு உத்தரவு. அப்ப பெண்கள் என்ன செய்யணும், சுத்தமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். 2வது தகவல் என்னன்னா, கணவனுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொள்ளணும். தபூக்கினுடைய யுத்தம், போர் முடிச்சுட்டு சஹாபாக்கள் ஊருக்குள்ள வர்றாங்க. அப்படி வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உடனே நீங்க வீட்டுக்கு போகாதீங்க, கொஞ்ச நேரம் தாமதிச்சு வீட்டுக்கு போங்க, பெண்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளட்டும், அவங்கள தயாராகிறதுக்கு நேரம் கொடுங்க. நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்க, பயணத்திற்கு போயிட்டு வர்றீங்க, அவங்க தயாராகிறதுக்கான நேரத்தை கொடுங்கன்னு ரசூலா சொன்னாங்க. கவனிக்க வேண்டிய செய்தி, தாய்மார்கள் வருத்தத்திற்காக அல்ல, கவனத்திற்காக. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நைட்டி கலாச்சாரம் தான். ஒரு திருமணத்திற்கு மற்ற இடத்திற்கு கிளம்பும் போது அவ்வளவு தூரம் பொண்ணுக்கு போட்டியா தயாராயிருவாங்க. ஆனா வீடுகளில் இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நைட்டி சில நேரங்களுக்கு வசதியா இருக்கு, பல நேரங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. அது மாற்றப்படணும். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை பார்க்கிற போது, என் மனைவியை விட உலகத்துல அழகான ஆளு இல்லைன்னு ஒரு கணவனுக்கான நம்பிக்கையை ஒரு பெண் உருவாக்கணும். தன் மனைவியை விட உலகத்தில் அழகான ஆளு இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை தானே ஒரு ஆண்மகன் சிறப்பாக வாழ்வதற்கான சூழலை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு மாற்றமான செய்திகள் களையப்படணும். இப்ப சுத்தத்துல இருந்து நாம் உடுத்துகிற ஆடையின் விஷயத்துல மிகப்பெரிய கவனத்தை நாம கொண்டு வரோம். செய்திகளுக்குள்ள நாம போகாம அடுத்த செய்திக்கு வருவோம். அடுத்து ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய அந்தரங்கத்தை வெளியே பேசக்கூடாது. பெண்கள்கிட்ட தான் ரொம்ப தூக்கலா வருது.
அதிகமான செய்திகளை குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்தரங்களை, கணவன் மனைவி என்கிற வாழ்க்கைக்குள் இருக்கிற அந்தரங்கம் வெளியே போகக்கூடாது. அது பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தோழிகளாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? செய்தி போகக்கூடாது. ஆண்கள்கிட்ட அவ்வளவு போகல, பெண்கள்கிட்ட ரொம்ப தூக்கலா போகுது. அந்தரங்கங்களை மார்க்கம் தடை செய்கிறது. அல்லாஹ் மறைச்ச சில விஷயத்தை நீங்களா வெளிப்படுத்தாதீங்கிறான் அல்லாஹ். அது அல்லாஹ் கோவப்படுறான். எனவே ரகசியங்களை ரகசியமாகவே பாதுகாக்கணும். 4 சுவற்றுக்குள் நடந்த விஷயங்களை வெளியில் பேசுவதற்காக, மகிழ்ச்சியில பேசினாலும் சரி, குறையாக பேசினாலும் சரி, நம்ம குடும்ப விஷயம் வெளியே போகக்கூடாது. சாப்பாடை பத்தி பேசலாம், ட்ரெஸ்ஸை பத்தி பேசலாம், வேற ஏதாவது செய்திகளை தோழிகளோடு பரிமாறலாம். ஆனால் ரகசியமாக ஒரு கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனைவியோ, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணவனோ பார்க்கக்கூடாது. அடுத்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள்கிட்ட இருக்கிற சிக்கல், பெற்றோர்களை பராமரிக்கிறதுல ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, எப்படியெல்லாம் மாப்பிள்ளை வேணும்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு பொண்ணு வித்தியாசமா பதில் சொல்லிட்டே வருது. அதுல பரதா போட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜோட அந்த மாப்பிள்ளை வரக்கூடாது. அந்த பெண் வார்த்தை எக்ஸ்ட்ரா லக்கேஜோட. எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா நிறைய பெட்டியை தூக்கிட்டே வருவான் போல, துணிமணியெல்லாம் தூக்கிட்டு வருவானோ, அதனால வேணாம். இல்லை, இந்த பையனோட பெற்றோர்கள் கூட இருக்கக்கூடாது, பையனோட அத்தாவும் அம்மாவும் கூட வரக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அவங்க படிச்சு கொடுத்த படிப்பு வேணும், அந்த மாப்பிள்ளைக்கு அவங்க பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த வேலை வேணும், அந்த வேலையில லட்சக்கணக்கமா அவர் சம்பாதிக்கிறார்ல, அந்த லட்சம் வேணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்கள் மட்டும் கூட வரக்கூடாது. நிறைய இடங்கள்ல ஆண்கள் கூட பெற்றோர்களை பராமரிக்கிற தயாரா இருக்காங்க, ஆனா பெண்கள்கிட்ட அந்த மனநிலை வரல. இதை வச்சு நாம பார்க்கணுமா? மிகப்பெரிய மார்க்க சட்டமே இதுதான். நாங்க கவனிச்சுதான் ஆகணுமா? மாமியாவை பார்த்து தான் நாங்க வாழணுமாங்கிற கேள்வி மிகப்பெரிய பிரச்சனை. ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை இப்படியும் புரிந்து கொள்வதற்கான வார்த்தையை ரசூலுல்லாஹ் அதுல வச்சு கொடுக்குறாங்க. மல்லம் எருகம் சகீரனா வலம் யு அக்கீர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நம்மில் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும், நம்மில் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸை நாம இப்படியும் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மில் சிறியவளாக இருக்கிற மருமகளுக்கு இரக்கம் காட்டாத மாமியாரும், நம்மில் பெரியவளாக இருக்கிற மாமியாருக்கு மரியாதை செய்யாத மருமகளும் நம்மை சார்ந்தவர் அல்ல. எது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? பெற்றோர்களை பராமரிப்புல தான் குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றி இருக்கிறது. அவங்க இல்லைன்னா மாப்பிள்ளை தரப்பும் ஆள் கிடையாது, பொண்ணு தரப்பும் ஆள் கிடையாது. 2 பேரும் நீங்களா பேசி சம்மதம் வாங்கி கல்யாணம் முடிக்கல, அவங்க 2 பெற்றோர்களும் பேசி தான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிள்ளை இருக்கு, நாளைக்கு உங்களையும் எக்ஸ்ட்ரா லக்கேஜா அவன் நினைப்பான். நீங்க தான் அதை உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்ப இது குறிப்பாக தாய்மார்களிடத்திலிருந்து கவனம் வர வேண்டிய ஒரு செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் குறையா சொல்றது. ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்கு போயிருக்காரு, இன்னும் எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஓ வாயில இருக்குன்னு வராதா? எப்ப பார்த்தாலும் இல்லைன்னு தான் வருமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி திருப்பி சொல்லியிருக்கேன். சீனி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் பாட்டில் காலியா இருக்கு, மிளகு டப்பா காலியா இருக்கு, நீ இருக்குன்னு சொல்றீல, அதனால நான் இருக்குங்கிற வார்த்தையை சொல்றேன்னு எல்லாவற்றையும் குறையாக பார்க்கிற மனநிலை பெண்கள்கிட்ட கூடுதலா இருக்கு. ஆண்கள் கூட சில அனுசரிப்புக்கு வர்றாங்க, பெண்கள்கிட்ட அது இல்லாம இருக்கு. அதை மாற்றுவதற்கான முயற்சி பண்ணணும். சில குடும்பங்கள்ல முழுவதுமாக கணவனை அதிகாரம் செய்கிற பெண்கள் கூடியிருக்காங்க. ஆண்களின் பொறுப்புல தான் பெண்கள் இருக்கணும். ஆலோசனை பண்ணலாம், கருத்து சொல்லலாம், இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு 2 பேரும் பேசி ஒரு கருத்தை செய்வதற்கான முயற்சி பண்ணலாம். முழுக்க முழுக்க முடிவு ஏன் முடிவா இருக்கணும், நான் சொல்றதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒரு வயதானவர் சொல்றாரு, 60 வருஷம் 60 வயசுக்கு மேல இருக்கும், அவன் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, படக்குன்னு நீண்டு ஒரு திருப்பிடுறா, அதுக்கு 2 நாளைக்கு இயல்பு நிலையே பாதிக்கப்பட்டுருங்க, சமாதானப்படுத்தி சரி பண்றதுக்கு முன்னாடி சிக்கலாயிருதுங்க. அப்படி ஒரு திருப்புதலுக்கு பின்னாலேயே ஒரு ஆணின் வாழ்க்கையை நிறுத்தி வைப்பதற்கான ஆற்றல் பெண்கள்கிட்ட இருக்கு. அதிகாரம் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இசைந்து வாழ்வதற்கான முயற்சியை நாம மேற்கொள்ளணும். குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கணும். தாய்மார்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் வைக்கல, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு பிறகுதான் குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாம போகுது, பெற்றோர்களுக்கு ஒற்றுமை இல்லாம போகுது, உறவுகள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு குற்றம் இல்லை. ஒரு பெண் வந்தால் அவள் பசையாக ஒட்ட வைப்பாள். அண்ணன் தம்பி உறவுக்கு அவ தான் முக்கிய காரணமா இருப்பா, பெற்றோர்களை பராமரிக்க அவள் முக்கிய காரணமா இருப்பா, உறவுகளை சேர்ந்து இருப்பதற்கான வேலைகளை அந்த பெண் செய்வாள் என்று அவள் பசையாக தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வாள் என்கிற உத்தரவாதத்தை
தாய்மார்கள் நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை நாம செய்யணும். நிறைய குடும்பங்கள் கெட்டு போவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய சந்தேகப்படுறது. ஆண்கள்கிட்ட இருந்தாலும் எண்ணிக்கை குறைவு, பெண்கள்கிட்ட நிறைய அது அது ஒரு நோய், அது ஒரு வஸ்வாஸ். சரியான விஷயத்தை நாம கணிக்கிறது வேற, எல்லாவற்றையும் நோண்டி பார்த்து இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஒரு புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாங்க. லேசா ஒரு புள்ளி தான் வைக்கப்பட்டிருக்கும், என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இவங்களே கூட இருந்து பார்த்த மாதிரி ஒரு ரெக்கார்டை கொடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க. இது பெண்கள்கிட்ட கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு. அறிவு அதுல ரொம்ப கூடுதலா இருக்கு. நல்ல விஷயத்திற்கு யோசிப்பதை காட்டிலும் ஒரு பிரச்சனைக்கு கூடுதலாக யோசிக்கிற சிந்தனை பெண்கள்கிட்ட வந்துரு. அது நிச்சயமாக மாற்றப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கணவன் சாப்பிட உட்காரும் போது ஒரு பிரச்சனையை பேசக்கூடாது. சாப்பிட அவன் உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய குடும்பம்ல சாப்பிடாம கணவன் எந்திரிச்சு போயிடுவான். பேசுகிற இடங்களில் சாப்பிட உட்காரும் போது இயல்பாக சாப்பிட்றதுக்கான முயற்சியை 2 பேரும் செய்யறோம். பிரச்சனைக்குரிய விஷயங்களை சாப்பிட்ற நேரங்களை பேசக்கூடாது. அதை முடித்ததற்கு பிறகுதான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். குழந்தைகளை கணவன் கண்டிக்கிறார்னு வைங்க, அவர் சரியா இல்லாம தவறா கண்டிக்கிறாருன்னா தனியா கூப்பிட்டு கணவன்ட்டு இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லணும். பிள்ளைகளுக்கு முன்னாடியே கணவனை கண்டிக்க கூடாது. அவனுக்கு தகப்பன், அந்த பிள்ளைக்கு அவன் தகப்பன்ல, அவனை நீங்க அப்ப அவனுக்கு என்ன உந்தாருன்னா, இவர் இப்படித்தான் இருப்பார் போல. கணவனுக்கான மரியாதை இல்லாமல் போவதற்கு ஒரு மனைவி காரணமா இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் தகப்பனை நேசித்ததை போல உங்கள் குழந்தையின் தகப்பன் அந்த குழந்தை நேசிக்கிற சூழலை அவருக்கு நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். அப்ப கணவன் கண்டிக்கிற போது அதற்கான முழு உரிமை கொடுக்கணும். தவறான சூழல் இருந்தால் தனியாக சுட்டி காட்டுவதற்கான முயற்சியை நாம மேற்கொள்ளணும். கணவனுக்கு சுவையான உணவை சமைச்சு நாமளே பரிமாறி நம்முடைய அன்பை காட்டணும். ஹோட்டல்ல உணவு கிடைக்குதுங்க, வீட்டில் ஒரு உணவு செய்கிறோம். ரெண்டுக்கு ஏன் டேஸ்ட் குறைவா இருந்தாலும் அந்த உணவு ஏன் நம்ம உடம்புக்கு ஒத்து வருது? ஹோட்டல் உணவு நம்ம உடம்பை பாதிக்குது. ஏன்னா அங்க ஒரு லாபத்திற்காக செய்யப்படுகிற பொருளாதாரம் தான், எக்கனாமிக்கல் தான் அங்க காரணம். ஆனா இங்க வீட்டில் செய்யப்படுகிற உணவுகளுக்கு பின்னால பூரா அன்பு இருக்கு, ஒரு பாசம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஒரு அன்பையும் பாசத்தையும் கலந்து அந்த உணவு செய்யப்படுறதுனால தான் சுவை குறைவாக இருந்தாலும் கூட அது உடம்பை பாதிக்காமல் அந்த உணவு அந்த உடம்பினுடைய தேகத்திற்கு ஏற்றதாக மாறுவதற்கு அதுதான் காரணம். அப்ப அதை ரசித்து செய்வதற்கான முயற்சியை அவங்க மேற்கொள்ளணும். குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய உடலுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நிறைய நோய்கள், தேவையற்ற உடல் எடைகள், அதனால நிறைய பிரச்சனைகளை. கணவனை பார்த்தா ஒல்லியா பாவமா இருக்காரு சில இடங்கள்ல, இவங்களும் ஜோடி ஆனாங்கன்னு இவங்க திருமணம் முடிக்கும் போது இருந்த நிலை வேற, அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா மாறிடுறாங்க. குறிப்பாக பெண்கள்கிட்ட உடம்பை பேணுகிற பக்குவமே இல்லை. அதை ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவனுக்கு நிகரா போட்டியிட்டு யாராவது பார்த்தா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையா கட்டியிருக்காங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி ஒரு சூழலுக்கு நம்முடைய உடம்பை மாற்றிக்கொள்ளணும். கடைசி தகவல் என்னன்னா, இன்றைக்கு இளைய தலைமுறை உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து அச்சப்படுறாங்க. என்ன தெரியுமா? தலாக்கெல்லாம் பிரச்சனையானது போய் இப்ப குலா கூடிருச்சு, எக்கச்சக்கமான குலா. அதிக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊரு காயல்பட்டினம் அல்ல. 400 குலாவினுடைய மனுக்கள் வந்திருக்கிறது. 400 குலாவுக்கு பெண்கள் மனு கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் திகைக்குது. ஒரு சின்ன கிராமம், அது பேரூராட்சி அளவுக்கு தான் இருக்கும். அந்த ஊர்ல 400 பெண்கள் குலாவுக்கான முயற்சி பண்ணிருக்க. இளைய தலைமுறை பயப்படுறாங்க. நீங்க பேசி பாருங்க. இன்னைக்கு 12th கல்லூரியை தொட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட மாணவிகள்கிட்ட பேசினா எங்களுக்கு திருமணத்தின் மீது வெறுப்பா இருக்குங்கிறான். கல்யாணத்தை நினைச்சு அச்சப்படுறான். ஏன்னா இங்க தலாக்கு ஒரு பிரச்சனை, அங்க பாத்தீங்கன்னா குலாக்கள் ரொம்ப தூக்கலா போயிருக்கு. அவைகள் ரொம்ப சரி செய்யப்படணும். தேவையற்ற பெண்கள் படிச்சிருக்காங்க, சில பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாங்க, பார்த்துக்கிறேங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அனுசரித்து போகிறதெல்லாம் தேவையில்லை. மாமியாட்ட போய் அனுசரணை பண்ணி ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கிறோங்க, சம்பாத்தியம் இருக்குங்க, தனியாக நம்ம தங்கிக்கிறோங்க. ரொம்ப ஆபத்தான சூழல். கணவன் இல்லாத வாழ்க்கையில் ஒரு பெண் வெற்றி பெறவே முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு சொர்க்கமோ நரகமோ உன் கணவன் கையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ உங்களுடைய பெற்றோர்கள் கையில் இருக்கு. அது மாதிரி மனைவிமாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க உங்களுடைய கணவன்கிட்ட நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் சொர்க்கவாசிகளா இல்லையா என்பதை உங்களுக்கு முடிவுக்கு வருகிறது. இந்த கணவன் குறித்த செய்தியை நாம பேசிட்டோம், மனைவி குறித்த செய்திகளையும் நாம கவனப்படுத்தி இருக்கோம்.
ஒரு இடத்துல ஜும்மால கணவனுடைய கடமையை பேசி நான் முடிக்கிறேன். முடிச்சோடனே கணவன் வர்றார். நல்ல வேளை என் மனைவியை நான் கூப்பிட்டு வரல. நிறைய பேர் நான் பேசி முடிச்ச போதே முகம் அவ்வளவு கனமா இருந்தது. தைரியமாக ஒரு கணவனின் கடமையை மனைவியை பேச வச்சுட்டு அப்படி ஒரு கணவனாக நான் வாழ்ந்திருக்கிறேனா என்று கேட்கிற தைரியம் இருப்பவர்கள் சிறந்த கணவனுக்கான அடையாளம். நாம எதையுமே சொல்லாம இருந்துட்டு நாம சிறந்த கணவன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கணவனுக்கான கடமை என்ன என்பதை மனைவியை கேட்க வைத்து விட்டு, ரசூலுல்லாஹ் சொன்ன கணவனாக நான் வாழ்ந்திருக்கேனா இல்லையா, நீ பதில் சொல்லுன்னு மனைவிட்ட கேட்டு, ஏதாவது தவறாக இருக்குமானால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன்னு ஒரு கணவன் நினைத்தால் அவன் சிறந்த கணவனாக வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். ஒரு மனைவியின் கடமை என்ன என்பதை ஒரு கணவனை கேட்க வைத்து விட்டு, அந்த மனைவியே நான் இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன மனைவியாக நான் வாழ்ந்திருக்கிறேனா, நீங்க என்ன உத்தரவாதம் தர்றீங்க? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்கல்ல, என்னுடைய நுபுவத்துகளை அனைத்தையும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் முழுசா செஞ்சுட்டேனா, என் கடமையை நான் பூர்த்தி ஆக்கிட்டேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க கத்தி, ஆமா யா ரசூலுல்லாஹ் நீங்க கடமையை பூர்த்தி ஆக்கிட்டீங்க, அல்லாஹ் நீயே சாட்சி, என் கடமையை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன், எனக்கு எதற்காக இந்த பூமிக்கு அனுப்புனாயோ அந்த காரியத்தை நான் முழுமையாக செய்து விட்டேன், நீ சாட்சின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்படி கேட்பதற்கு திராணி இருக்குமானால், அப்படி நான் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் மனைவியை பார்த்து நேரடியாக கேட்டு அப்படி வாழ்ந்திருக்கேனா, எதில் குறை வச்சிருக்கேன் நீ சொல்லு, நான் என்னைய மாத்திக்கிறேன். மனைவி கேட்கணும் கணவனை பார்த்து, நான் அப்படி ஒரு மனைவியா வாழ்ந்திருக்கேனா, இல்லை எதில் நான் தவறு பண்ணியிருக்கேன் எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்க, நான் என்னை மாற்றிக்கொள்வ தயாராக இருக்கிறேன் என்று ரெண்டு தரப்பும் தங்களை சரி செய்து கொண்டால் உலகத்திலேயே சொர்க்கத்திற்கான வாழ்க்கையை வாழலாம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும்பாங்க. இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு சொர்க்கம் திருமணத்தில் தான் நிச்சயிக்கப்படும். சிறந்த கணவனாக ஒரு ஆண் வாழ்கிற போது தான் சொர்க்கம் சாத்தியம். ஒரு சிறந்த மனைவியாக மனைவி வாழ்கிற போது தான் சொர்க்கம் சாத்தியம். எனவே இருவருக்கான கடமைகளுக்கான செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. இருவரும் அந்த சட்டங்களை தெரிந்து கொண்டு நாம் அப்படி வாழ்கிறோமா என்று இருவருமே உட்கார்ந்து அதை பேசி நீங்கள் சரி செய்தால் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியான குடும்பம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கசப்புகளை கடந்து, குடும்ப வன்முறைகளை தாண்டி, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இனிப்போடும் இன்பத்தோடும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகளை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டால் அவர்கள் உரிமையை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். குர்ஆன் சொன்னதை போல நாளை மறுமையில உங்கள் மனைவியை அழைத்து கொண்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம். உதுகுலுல் ஜன்னா வ அன்தும் அஸ்வாஜுகும் துகுபருன், உங்கள் மனைவியை கைப்பிடித்தவர்களாக நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம்னு குர்ஆன் சொன்னதை போல நம் மனைவியோடு கைப்பிடித்து சொர்க்கத்திற்கு போகிற நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.